இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதற்காக ஒரு கட்சி 25 கட்சிகளோடு கூட்டணி, ஒரு கட்சி 10 கட்சிகளோடு கூட்டணி, ஒன்று மதவாத கூட்டணி, ஒன்று சிறுபான்மை கூட்டணி, எந்த கூட்டணியும் இல்லாமல் மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணியாக வைத்து உங்களை நம்பி களமாடுகின்ற தலைவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இளைஞரை அறிவிக்கிறார். என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இளைஞரை அறிவிக்கிறார். நம்முடைய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் உங்களுடைய நெஞ்சங்களில் எல்லாம் நீங்காது இழந்திருக்கின்ற எனது பாசமிகு தம்பி மேடையில் அமர்ந்திருக்கின்ற ராஜ்மோகன் அவர்கள் எனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சிறப்புரையை உங்களுக்கு ஆற்றுவார். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், மகாபாரத போரிலே இருவருக்கு சண்டை, ஒன்று பாண்டவர்கள், மற்றொன்று துரியோதனர்கள். பாண்டவர்கள் நல்லவர்கள், துரியோதனர்கள் அநீதியின் பக்கம் இருக்கிறவர்கள். போர் வருகிறது. இந்த போரிலே பாண்டவர்களும் துரியோதனரும் மோதுகிறார்கள். இருவருமே கிருஷ்ண பரமாத்மாவிடம் செல்கிறார்கள். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நான் நல்லவர்களின் பக்கம் தான் என்று சொன்னார். அப்போது துரியோதனர்கள் சொன்னார், எங்களுக்கு எதிராக எந்த கொடிய ஆயுதங்களையும் போரிலே பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா ஒத்துக்கொண்டார். ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கழுத்திலே சக்கரம், வில், வாள், கதாயுதம் போன்ற ஆயுதங்களை கழுத்திலே அணிந்திருப்பார். அவர் சொன்னார், நான் எந்த கொடிய ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். போர் நடைபெற்றது. அந்த போரிலே பாண்டவர்களுக்கு ஆதரவாக, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அந்த போரின் போது கழுத்தில் இருந்த சங்கை எடுத்து ஊதினார். லட்சோப லட்சம் வீரர்கள் மடிந்து விழுந்தார்கள். அதுபோல இந்த தேர்தலிலே இந்த இரண்டு கழகங்களை வீழ்த்துவதற்காக அந்த ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட சின்னம் தான் விசில் சின்னம். வருகின்ற தேர்தலில் எனது தளபதி விசிலை எடுத்து ஊதுவார். இலை கருகிவிடும், உதய சூரியன் மறைந்து விடும், விசில் சத்தம் தமிழகம் முழுவதும் பறக்கும். ஏனென்று சொன்னார், எனது தளபதி உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, அவர் செல்லுகின்ற பாதை நீங்கள் காட்டும் பாதை என்பதை சொல்லி ஒரே ஒரு முறை வாக்குகளை தாருங்கள், இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.